மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதந்திரு இரண்டும் மாறி பழிமிகுந்து இழிவுற்றாலும் விதந்தரு கோடி இன்னல் வீழ்ந்து என அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேனே. உலகமெல்லாம் வியாபித்திருக்கும் ராஜ் தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் விடுதலை நாள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்கள் நடுவர் அறிவிலே விரிந்த நெற்றி, உங்களை தான் சார், அப்படியா? அறிவிலே விரிந்த நெற்றி படபடன் வருது சார் எனக்கு. அன்பிலே முதிர்ந்த தோற்றம், விழியிலே அன்பு தேக்கம், விழிப்பிலே பாசத்தாக்கம், மொழியிலே தோய்ந்த நெஞ்சம், முத்தமிழ் நாவில் கொஞ்சம், பகுத்தறிவு மனச்சாரல், பண்பாட்டு தேனூரல், உண்மைகளின் சுரப்பு, உணர்வுகளின் வடிகால், எழுச்சியின் இயல்முரசு, கவித்துவத்தின் பொன்னூஞ்சல், எங்கள் பட்டிமன்ற பாவலர், நகைச்சுவை நயாகரா உங்களை வாழ்த்தி வணங்குகிறேன். இந்த 3 பேருக்கு நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் பேசலாமா வேணாமாங்கிறத இந்த ஆரணி மக்கள் முடிவு பண்ணட்டும். ராஜ் தொலைக்காட்சி சுதந்திர தின பட்டிமன்றத்தில் நீங்கள்லாம் பேசணும் அப்படின்னு எங்கள் நடுவர் போன் பண்ணி சொன்னாருங்க. இன்னைக்கு பேசுறதுக்கான அமௌண்ட்டை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஜிபேல வாங்கிக்கிட்டு ரெட் பஸ் ஆப்ல ஆரணிக்கு டிக்கெட்டை புக் பண்ணிக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி கூகுள் மேப் பார்த்து ரூமுக்கு வந்துட்டு அங்க ஸ்விக்கில நல்ல சாப்பாடை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஆன்லைன்ல வாங்கின புடவைய கட்டிக்கிட்டு இன்னைக்கு பேசுறதுக்கான பாயிண்ட கூகுள்ல யூடியூப்ல தேடி தேடி எழுதிக்கிட்டு மேடைக்கு வந்து ஒரு பஸ் இருக்கு, கிளம்புங்க. மேடைக்கு வந்துட்டு நிக்கிறாங்க. இவங்க பேசுறதுக்கு ஒரு மைக்கு, இவங்களை அழகா காட்டுறதுக்கு 4 கேமரா, அழகான ஏசி ஹாலு, கையில ஸ்மார்ட் போனு. இவங்க பேசுவாங்களாம், இயற்கை வாழ்வு தான் சிறந்தது, இயந்திர வாழ்வை ரொம்ப தப்பானதுன்னு. நாங்க 3 பேரும் கேட்டுட்டு வீட்டுக்கு போறோம். சார், எளிமையா இந்த தலைப்பு அணுகலாம் சார். எல்லாருக்குமே ஒண்ணு தோணும். என்ன தோணும் அப்படின்னா, இயற்கை வாழ்வியலை என்னையா சொல்ல முடியும்? தீர்ப்பே சொல்லிட்டீங்க சார். இயற்கை வாழ்க்கைக்கும் இயந்திர வாழ்க்கைக்கும் பெரிய வித்தியாசமே இல்லைங்க. பழைய கஞ்சியை குடிச்சா அது இயற்கை வாழ்க்கை, ஓட்ஸ் கஞ்சியை குடிச்சா அது இயந்திர வாழ்க்கை. குக்கு பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அது இயற்கை வாழ்க்கை, ஆன்லைன்ல புக் பண்ணி சாப்பிட்டா அது இயந்திர வாழ்க்கை. இந்த மண்ணில் பெண்களை அடிமைப்படுத்தியது இயற்கை வாழ்வியல், பெண்களை விண்ணில் பறக்க வைத்து அழகு பார்த்தது இயந்திர வாழ்வியல். சாதி பார்த்தது இயற்கை வாழ்வியல், சாதிக்க பிறந்தது இயற்கை வாழ்வியல். குலக்கல்வி தந்தது இயற்கை வாழ்வியல், குலம் தலைக்க கல்வி தந்தது இயந்திர வாழ்வியல். நோய் தெரியாமல் மக்கள் செத்து மடிந்தது இயற்கை வாழ்வியல். நோயை கண்டுபிடிச்சு அதுக்கு தீர்வு கண்டு மனிதனுடைய ஆயுளை நீட்டித்தது இயந்திர வாழ்வியல். மாட்டு வண்டி பயணம் இயற்கை வாழ்வியல், பாட்டு கேட்டுக்கிட்டே ஆடிக்கார்ல பயணம் இயந்திர வாழ்வியல். செவ்வாய் தோஷம்னு சொல்லி பெண்களுடைய திருமணத்திற்கு தடை போட்டது இயற்கை வாழ்வியல். செவ்வாய் கிரகத்துல ஹனிமூனை வச்சுக்கலாமான்னு யோசிக்கிறது இயந்திர வாழ்வியல். அந்த வினேஷ் போகத் அற்புதமான ஒரு பெண்மணி, ஒரு 150 கிராம் வெயிட் கூட, 100 கிராம் வெயிட் கூட, அதனால அவங்களுடைய பதக்கம் போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. எங்களுக்கும் வருத்தம் இருக்கு. ஆனா இதே இயற்கை வாழ்வியல் அந்த ஒலிம்பிக் போட்டி நடந்துருந்துச்சுன்னா கலந்துகிட்ட அந்த 10 பேருக்கு மட்டும்தாமா தெரியும் இன்னைக்கு அந்த பொண்ணு தோத்துட்டா அப்படின்னு. இந்த உலக நாடுகள் எல்லாம் கண்ணீர் வடித்து அவளை தங்கமங்கையாக பார்ப்பதற்கு எது காரணம் தெரியுமா? எங்களுடைய இயற்கை வாழ்வை தாங்க காரணம். இயற்கையை நாங்கள் தெய்வமாக பார்க்கிறோம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா?
ஆயுத பூஜைன்னு ஒண்ணு உண்டு. அப்ப நாம விவசாயத்திற்கு பயன்படுத்தின கருவிகளை வச்சு படைச்சோம். இன்னைக்கு நம்ம பையன் செல்போனு, டேபு, கம்ப்யூட்டரை வச்சு படைக்கிறோம். அதுக்கு இதுக்கு என்னங்க வித்தியாசம் சார்? இந்த உலகம் அவசரமான உலகம் தான் சார், நான் மறுக்கல சார். குற்றாலம் டூர் போனோம் சார் போன வாரம். 10 நாளைக்கு முன்னாடி குற்றாலம் எதுக்கு நான் டூர் போவாங்க? குளிக்கிறதுக்கு போவாங்க. குளிக்க இறங்கல சார். பின்னாடி என் ஃப்ரெண்டு முதுகுல தட்டுறான், சீக்கிரம் குளி சீக்கிரம் குளி தான். ஏன்டான்னு, பார்டர் கடையில புரோட்டா தீந்துரும். இருடா அப்படின்னு குளிக்கிறேன், திருப்பி முதுகுல அடிக்கிறான். என்னடான்னு, பார்டர் கடையில புரோட்டா தீந்துரும். என்ன கோவத்துல சொன்னேன், ஏண்டா இதுக்கு முன்னாடி நீ புரோட்டா சாப்பிட்டதே இல்லையா? அவன் என்ன கேட்கறான், ஏன் இதுக்கு முன்னாடி நீ குளிச்சதே இல்லையா? சார் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, புரோட்டாவும் முக்கியம், குளியலும் முக்கியம். இயற்கை அழகானது, நாங்கள் மறுக்கவே இல்லை. இயற்கை அழகானது, அதை ரசிக்கிறோம். அதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இயற்கை சீற்றங்களில் இருந்து உங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய இயந்திர வாழ்க்கை தாங்க உங்களுக்கு பயன்படும். போன வாரம் ஒரு அழகான ஒரு கவிதை ஒன்று எழுதியிருந்தான். இறந்தவர்களை மண் போட்டு மூடுவது வழக்கம். இறந்தவர்களை மண் போட்டு மூடுவது வழக்கம். ஆனால் மண்மூடி இறந்தவர்களை வயநாட்டு மக்களை தான் நான் இப்பொழுது பார்த்தேன் என்று சொன்னான். வயநாட்டு மக்கள் இறந்து போனாங்க. அது ஒரு செய்தி என்ன தெரியுமா சார்? இந்த சூரல் மலையிலேருந்து அந்த முண்டக்கை பகுதிக்கு போகணும்னு சொன்னா அந்த ஒரு 300 குடும்பங்கள் என்ன ஆனதுன்னு தெரியல. அது ஒரு 190 அடி. அந்த 190 அடியை கடந்தாதான் அந்த மக்கள் எங்க இருக்கான், புதைக்குழியில இருக்கானா, என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்ப இந்திய தேசிய ராணுவத்தில் இருந்து சீதா ஷெல்கே அப்படின்னு ஒரு வீர பெண்மணி வந்தா. நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய பொறியாளர்கள் எல்லாம் போனாங்க. இந்த 2 பேரும் சேர்ந்து கரெக்டா ஒரு 20 மணி நேரத்திற்குள் அந்த 190 அடிக்கான ஒரு இரும்பு பாலத்தை உருவாக்கியதுதான் இவ்வளவு சீக்கிரமாக அந்த வயநாட்டு மக்களை நாம் காப்பாற்றி இருக்கிறோம் என்பதை நீங்கள் மறுக்க முடியாதுங்க. நான் சொல்ற 4 பொருள் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா சண்டை வருமா வராதா? ஒன்று மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ். நான் இந்த வாஷிங் மிஷினை மட்டும் நான் சொல்ல மாட்டேன் சார், நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு வாஷிங் மிஷின் ரிப்பேர் பண்ண ரெப்ரசன்டேட்டிவ் வந்தான். காரை கொடுத்துட்டு கேட்டான், ஏம்மா உங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்கான்னு கேட்டான். என் பொண்டாட்டிக்கு கோவம் வந்துருச்சு. சார் என்னடா கேட்டேன் அப்படின்னா, வாஷிங் மிஷின் இருக்கான்னு கேட்டேன். இருக்கான்னு கேட்காதரா, இருக்காரான்னு கேள்டா. சார் ஒண்ணு வேணாம், சோத்துக்கு எங்க வீட்டுல அப்படின்னா சரிமா சார், சோத்துக்கு இன்னைக்கு ரசத்தை ஊத்திட்டாலே நான் வருத்தப்பட மாட்டேன் சார். சோத்துக்கு இன்னைக்கு ரசத்தை ஊத்திட்டாலே நான் வருத்தப்பட மாட்டேன். இன்னைக்கு வச்ச ரசத்தை ஊத்திட்டாலேன்னு சந்தோஷப்படுறேன். ஃப்ரிட்ஜ் வந்துச்சு சார், உங்களுக்கு தானமா எளிமை, எங்களுக்கு எங்க எளிமை? ஃப்ரிட்ஜில் அன்னைக்கு காலையில ஸ்கூல் கிளம்பிட்டு இருக்கிறேன், 3 வகையான சட்னி வைக்கிறா. ஆகா என்னம்மா அதுக்குள்ள 3 வகையான சட்னியாண்ணா? இல்ல இது இன்னைக்கு வச்சது, இது நேத்தி வச்சது, இது முந்தா நாள் வச்சது. நான் சும்மா இருக்க கூடாது, 10 நாளைக்கு முன்னாடி வத்த குழம்பு வச்ச பாரு, அது சூப்பர் அப்படின்னு. அது வேணாலும் இருக்கு ஃப்ரிட்ஜில், வேணா எடுத்துட்டு வரட்டுமான்னு கேட்குறேன். இவ்வளவு வசதி வாய்ப்பை கொடுத்துருக்குது. நீங்க வந்து மேடை ஏறி இயந்திர வாழ்க்கை தப்புன்னு நீங்க பேசுவீங்களா? அதை நாங்க கேட்டுட்டு போகணுமா? உங்களுக்கு நியாயம் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு, சம்பந்தம் இல்லாம மாதிரி உட்காந்துருக்கீங்க. இந்த அடுத்த பாயிண்ட் எழுதுங்க பதிலுக்கு. இந்த யூடியூப்ல பார்த்துட்டு சமைக்கிறாங்க சார். அன்னைக்கெல்லாம் எங்க அம்மா சமைச்சு கொடுப்பா சார். ஐயோ எங்க அம்மா சமைச்சு அது கொடுப்பா. மத்தியானம் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போறப்ப அந்த டிஃபன் பாக்ஸை திறக்கிறப்ப ஒரு எண்ணம் வரும், உள்ள என்ன இருக்குமோ அப்படின்னு ஆர்வமா திறந்தோம். உண்டா இல்லைங்களா? இன்னைக்கு என் பொண்டாட்டி யூடியூபை பார்த்துட்டு ஒன்று கொண்டாந்து டிஃபன் பாக்ஸை திறக்கிறேன், எப்படி இருக்குமோ சார். இது கூட பரவாயில்ல, அவன் இருப்பானோ, இது கூட பரவாயில்ல சார். எங்க அம்மா சமைச்சு கொடுத்தா சார். கொடுத்துட்டு என்ன கேட்பா, சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்தோன்னே ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுப்பா சார். குடிச்சு நான் சாப்பிட்றத ஆசையாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கேட்டா. இன்னைக்கு இவ யூடியூப்ல பார்த்துட்டு என்னன்னு கண்டுபிடிங்க. நான் என்ன மார்கோனியா? எவ்வளவு எளிமையான வாழ்க்கையை உங்களுக்கு இந்த. அதனாலதான் சார் சொல்லுவான், நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமை கூட பெண்களுக்கு இல்லைன்னு. உங்களுக்கான கண்டுபிடிக்கப்பட்ட இயந்திரங்களை நீங்களே மேடை போட்டு குறை சொல்றது எந்த விதத்திலமா நியாயம்? முன்னெல்லாம் அப்புறம் சொன்னாங்க காதலை பத்தி, அற்புதமான சார். காதல் ஒரு நல்ல விஷயம் தான் சார், நான் இல்லைன்னு சொல்லல. இந்த காதல் இருக்கு பார்த்தீங்களா, இவங்க சொன்னாங்க சார், நான்லாம் கல்யாணம் பண்ணப்போ ரொம்ப கஷ்டம் சார். அப்பெல்லாம் கல்யாணத்துக்கு பின்னாடி அதே கஷ்டம் தானே.
நிச்சயதார்த்தத்துக்கு அன்னைக்கே என்ன பண்ணா, பையன் என்ன பண்றான், செல்போனை கொண்டு போய் கழட்டிக்க போற பொண்ணுகிட்ட கொடுத்துறான். அழகா பேசிக்கிறாங்க. அந்த பொண்ணு எப்படி இருக்குன்னு, நான்லாம் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணேன். புரோக்கர் சொன்னான், பொண்ணு எப்படிடான்னு கேட்டேன். 5 அடி உயரம், ஆரஞ்சு பழ கலரு, டீச்சர் வேலை, முடிச்சிடறான்னு. பாவி பையன் 4 அடி அகலங்கிறத சொல்லவே இல்லை. பெருமைக்காக தேடி பெறுவதல்ல கல்வி, பெற்றதை கொண்டு பெருமை தேடிக் கொள்வது கல்வி என்பதை இன்றைய இயந்திர வாழ்க்கை உருவாக்கி இருக்கு சார். ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு காலத்துல மணல்ல எழுதி பழகணும், அப்புறம் ஸ்லேட்ல எழுதணும், அதுக்கப்புறம் தாள்ல எழுதணும். இன்னைக்கு என் புள்ள ஐபேட்ல உட்கார்ந்துட்டு தொடுதுறையில எழுதுறான் அப்படின்னு சொன்னா எனக்கு பெருமையா இல்லையா என்பதை நீங்க தான் சார் முடிவு பண்ணணும். இன்னைக்கு கல்வி முறைக்கு ஏற்ப மாணவர்கள் மாறிட்டான். இன்னைக்கு கல்வி முறை மாணவர்களுக்கு ஏற்ப மாறி இருக்கு என்பதைத்தானே நீங்க புரிஞ்சுக்கணும். விவசாயத்தை பத்தி அழகா சொன்னாங்க சார். எங்களுக்கு தெரியும் சார், விவசாயத்தை பத்தி நீங்க தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இன்றைய இயந்திர வாழ்க்கையில உள்ளவர்களுக்கு விவசாயத்தை பற்றி தெரியாதா என்ன? உழவன் சிரித்தால் உலகம் சிரிக்கும் என்பது எங்களுக்கு தெரியும். பணம் சம்பாதிக்க 1000 தொழில்கள் உண்டு, ஆனால் உணவு சம்பாதிக்க விவசாயம் மட்டும் தான் உண்டு என்பதும் எங்களுக்கு தெரியும். நாங்க அதனால என்ன பண்ணிருக்கோம் தெரியுமா? ஒண்ணுமில்ல, ஒரு காலையில ஒரு ஏக்கர், ஒரு 100 குழி, அந்த விவசாயி கொண்டு போய் உரங்களை தெளிக்கணும் அப்படின்னு சொன்னா காலையில 8 மணிக்கு வயலுக்கு போவான் சார். 2 மணி 3 மணிக்கும் அந்த வெயில்ல சொட்ட 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 அந்த உரத்தெல்லாம் தெளிச்சிட்டு வீட்டுக்கு வந்து அப்பாடான்னு உட்காருவான். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது சார். குக்கிராமத்துல கூட கல்யாண வீடுகள்ல ட்ரோன் பயன்படுத்துறாங்க தெரியுமா? கேமராக்கள் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதே ட்ரோனை பயன்படுத்தி அந்த உரம் மருந்து அதில் வச்சு எல்லா இடத்துக்கும் அழகாக அந்த உரங்களை பாய்ச்சக்கூடிய ஆற்றலை கற்றுக் கொடுத்தது யார் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இயந்திரங்கள் தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. IoT டெக்னாலஜி அப்படின்னு ஒரு விவசாயத்தில் வந்திருக்கு. அது 3 செயலை செய்யுது. 1, இந்த நிலத்துல என்ன பயிரிடலாம்னு சொல்லுது. 1, இந்த நிலத்துக்கு என்ன யூரியாவை பயன்படுத்தலாம்னு சொல்லுது. 2, மோட்டாரை போட்டுட்டு விவசாயி தூங்கிடுவான், அதிகமா தண்ணி போயிடும், இல்லாட்டி தூங்காம முழிச்சிருப்பான். ஆனா இந்த IoT டெக்னாலஜில அதுவே போட்டுக்கும், அதுவே ஆஃப் பண்ணிக்கும். இப்ப இவங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி வருங்க, நியாயமான கேள்வி. ஏன் இதெல்லாம் என்னுடைய விவசாயி செய்யலையா, என்னுடைய பாட்டன் முப்பாட்டனுக்கெல்லாம் தெரியாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். உண்டா இல்லைங்களா? என் விவசாயிக்கு இதெல்லாம் தெரியாதா? தெரியுங்க. இந்த கண்டுபிடித்தவன் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் இந்த கேள்விக்கு உங்களுக்கு விடை புரியும். என்னுடைய தந்தை, என்னுடைய பாட்டன், என்னுடைய முப்பாட்டன் வயல்ல ராப்பகலா கஷ்டப்படுறத பார்த்து பார்த்து அவனுடைய பேரன் கண்டுபிடித்த விஷயங்கள் தான் இத்துணையும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அழகா ஒரு கவிஞன் சொன்னா, நான் என்னதான் பட்டம் படித்து பொறியாளராக இருந்தாலும் என் அப்பாவின் வியர்வை என் ரத்தத்தில் கலந்ததாலோ என்னவோ தெரியவில்லை, எனக்குள்ளும் அந்த விவசாயம் ஊறிவிட்டது என்று சொன்னான். என்று சொன்னால் விவசாயத்தை காக்கவும் எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி, கருவில் தரித்தது ஒரு நாள் மரிக்கும், ஆனால் அறிவில் தரித்தது எந்நாளும் செழிக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் நிம்மதியான வாழ்க்கை என்பது இயந்திர வாழ்க்கைதான், இயந்திர வாழ்க்கைதான் என்று சொல்லி, விழிக்கட்டும் விழிகள், விடியட்டும் இரவு, சாகட்டும் சங்கடங்கள், சரியட்டும் சவால், வாழட்டும் தமிழ், சிறக்கட்டும் உங்கள் புகழ் என்று சொல்லி இடம் அமர்கிறேன். நன்றி, நல்வணக்கம்.